நண்பா நண்பிகள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. அதாவது பார்த்தோம்னா நண்பா, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய துரோகி பற்றி நம்ம பேச போறோம் நண்பா. அதாவது பார்த்தோம்னா நம்ம தேமுதிகவை சேர்ந்த திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அதாவது நம்ம விஜயகாந்த் ஐயா இருக்கார்ல நண்பா, அவரை வந்து நம்ம தமிழ்நாட்டில் கடவுளாக பார்க்குறோம் நண்பா. அப்பேற்பட்ட மனுஷனோட பேரை கெடுக்கிறதுக்காகவே இவங்க திமுகவோட சேர்ந்திருக்காங்க நண்பா. இது மிக மிக கேவலமான கூட்டணின்னு தான் சொல்லி ஆகணும் நண்பா. ஒரு வழி இல்லை நண்பா. ஏற்கனவே 13 கூட்டணி இவனுக்கு கூட சேர்ந்தாச்சு நண்பா. 14ஆவது இவங்களும் சேர்ந்துருக்குறாங்க. மக்கள் முடிவெடுக்கணும் நண்பா. மக்களோட கையில் தான் இருக்குது தளபதி ஜெயிக்கிறது ஜெயிக்காதது. இது மக்களோட கையில் மட்டும்தான் இருக்கு நண்பா. ஆனால் எப்படி வந்து இவங்களால இப்படி ஒரு துரோகத்தை பண்ண முடிஞ்சுன்னு தெரியல நண்பா. அவர் இருந்திருந்தா இந்த மாதிரி துரோகத்தை பண்ணியிருக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது நண்பா. ஏன்னா வந்து அவர் வந்து எப்போவுமே நான் வந்து திமுகவோட கூட்டணிக்கு போகவே மாட்டேன்ற முடிவோட விஜயகாந்த் ஐயா இருந்தார் நண்பா. ஏன்னா வந்து அது ஒரு ஊழல் கட்சி, அது சொல்ல வேணாம் நண்பா, அந்த அளவுக்கு மோசமான கட்சி அது அப்படின்னு. அப்புறம் பார்த்தோம்னா வடிவேலை வச்சு நம்ம விஜயகாந்தவே வந்து தப்பாக பேச வச்சாங்க நண்பா. இந்த திமுக தான் அதவே கேட்டு இவங்களே எதிர்த்து பேசினாங்க தான் நண்பா. இந்த பிரேமலதா அவங்க பேசினது தான். ஆனால் இப்போ எப்படி போய் சேர்ந்தாங்கன்னு தான் தெரியல நண்பா. அவங்க வந்து அதாவது வந்து 300 கோடி ரூபா பணம் 30 சீட்டு கொடுத்துருக்காங்க நண்பா. அந்த ஒரு காரணத்துக்கொசரம் போய் சேர்ந்துருக்காங்க நண்பா. பணத்துக்கொசரம் என்ன வேணால் பண்ணுறாங்க. இவங்களெல்லாம் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல நண்பா. இந்த பணத்துக்காக அலையிற வரைக்கும் நாடு உருப்படாது நண்பா. ஓகே நண்பா, இந்த மாதிரி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. பக்கத்தில் பெண் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் நண்பா. ஓகே நண்பா, பாய் நண்பா.